எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். முதலாளி இன்னைக்கு வந்து கடையை திறந்துட்டாரு. நம்மளுடைய ஜாகிரபி டீச்சர் மட்டும் லா கூல் எல்லாரும் வந்துட்டோம். நான் விகே எல்லாரும் வந்துட்டோம் இந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு. ஜிடி வந்து ஜெயிச்சிட்டாங்க, தேர்ட் ஸ்ட்ரைட் வின். எஸ்ஆர்ஹெச்சை வந்து கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க அவங்களுடைய ஹோமில் வந்து. எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னைக்கு டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்னென்னா அப்ரோச்சை கொஞ்சம் மாற்றுறாங்க. ஆனாலும் விக்கெட் கொஞ்சம் ட்ரிக்கி விக்கெட்டு. அவங்களால வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி ஒரு 170க்கு மேலே போயிருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருக்கும். 170 to 180 வந்திருந்தாங்கன்னா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் லூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விக்கெட்டில் ஜாம்பா மாதிரி ஒரு பிளேயர் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் ஸ்லோவாகவும் எதிர்பார்த்தோம். பட் இட் காட் பெட்டர் ஸ்லைட்லி. அதுதான் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க ரபாடா போனதுலேருந்து அந்த ஃபாரின் ஸ்பாட்டை அப்படியே வச்சுருக்காங்க. சுந்தர் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. நீ ப்ரூவ்ட் பவுலிங் கொடுக்கல, பட் தென் பேட்டிங்கில் வந்து ஹி ப்ரூவ்ட் இஸ் ஒர்த். ஒரு கேம் டிஃபைனிங் இன்னிங்ஸ் ஆடினார் வாஷிங்டன் சுந்தர். அண்ட் கில்லும் வந்து இந்த மாதிரி ஒரு சேஸ்லாம் வந்து அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு சிறப்பாக சாப்பிட்டு போயிட்டாரு. அதனால ஜிடி ஆன் ட்ராக். முன்னாடி ப்ரிவியூ பண்ணும்போதே, டீம் ப்ரிவியூ பண்ணும்போதே நான் சொன்னேன், என் கூட சேர்ந்து முதலாளியும் சொன்னார்னு நினைக்கிறேன், ஜிடி வில் குவாலிஃபை அப்படின்னு. தே ஹாவ் அ டெம்ப்ளேட். அதையும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டோம். அந்த டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆடுவாங்க. டாப் 3 அவங்களோட ரோல் தெரியும், கீழே வர்றவங்க அவங்களோட ரோல் தெரியும். எவ்ரிபடி நோஸ் தேர் ரோல். அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஒரு ஸ்கோர் அடித்த ஒரு பெரிய கென் ஃபிலிப்ஸ் ஒரு ஃபார்ம் பிளேயர் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இதுதான் எங்களுடைய பிளான். நம்பர் 4 வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து அடிக்கணும். ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட் தான் எங்களோடது. அப்புறம் இவங்க தான் நியூ பால் பவுலர்ஸ், இவங்க தான் எங்களோட ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பிளானோட போகிறாங்க. அந்த பிளானை தேர் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் வெல் ஸோ ஃபார். ஸோ ஜிடி ஆர் ஆன் ட்ராக். எஸ்ஆர்ஹெச் ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களுடைய கேம்பெயின் ஹஸ் பீன் டீரைல்டு குவைட் அ பிட். ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். மற்றவங்களாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா கமிந்து மெண்டிஸ். அவர் வந்து ஐபிஎல் ஸ்குவாட்ல கூட இருக்கக்கூடாது, ஆனால் 11ல இருக்காருங்க. என்ன 2 கையிலையும் மீடியாக்கரா பவுலிங் போடுறதுக்கு அவர் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு கையில மீடியாக்கரா பவுலிங் போடுறது இல்ல சொல்றேன். என்ன பண்ணுவாரு அவர் வந்து டாப் ஆர்டர்ல விளையாடுற பேட்ஸ்மேன். மேக்ஸிமம் 125 இன்டர்நேஷனல் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. அவர் என்ன இருக்கும், 2 கையிலையும் மீடியாக்கரா போடுறாரு பவுலிங். அதுக்கு நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் வந்து சாம்பா வெளியே உட்காந்துருக்காரு. அவருக்கு இருந்திருந்தா ஆக்சுவலா கேம் இன்னும் க்ளோஸா போயிருக்கும். அப்புறம் சிமர்ஜித் எது கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் ராகுல் சார்னாச்சும் கொண்டு வந்திருக்கலாம். இன்னொரு ஸ்பின்னர் கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா அட்லீஸ்ட் எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கலாம். பேட்டிங் வந்து பிச் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இவங்க பேட்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா பேட் வர ஆரம்பிச்சு. அதான் பிச் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. நேற்று விகே சொன்ன மாதிரி உனத்கட்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. அதான் அது ஹர்ஷல் பட்டேல் இல்னஸ்னால கொண்டு வந்தாங்க. ஹர்ஷல் பட்டேல் இருந்திருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் இட் மேட் அ டிஃபரன்ஸ் டு தெம் மச். அவங்க பேட்டிங் வந்து விக்கெட்ஸ் ரெகுலரா போச்சு. அப்புறம் கொஞ்சம் பிட்ச் ட்ரிக்கியதுனால பட் டிட் டெம்பர் தேர் அப்ரோச். கமிட்மெண்ட்ஸ் அவங்க எடுத்ததுக்கு காரணம் ப்ராப்ளி அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் சரி நம்ம ஒருவேளை டெம்ப்ளேட் மாத்திரமோ, பேட்டிங் ஸ்டெபிலைஸ் பண்ணுமோ அப்படின்றதுக்காக தான் கமிட்மெண்ட்ஸ் ஒரு சம்மன் ஹூ கேன் பிளே அன் ஆங்கர் ரோல்ன்றதுக்காக தான் அவர் கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். தட்ஸ் தி ரீசன் தே கீப் ஹிம். அவர் பவுலிங்காக அவர் எடுக்கல. மேபி 125 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரன்ஸ் இல்ல. அது என்னன்னா ஏற்கனவே தான் இவங்களே தான் ஆங்கர் பண்றாங்களே. இவங்க நிதிஷ் ரெட்டி இவங்க எல்லாமே இன்னைக்கு என்ன 100 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடுனாங்க. என்ட்ரி பாயிண்ட் வந்து ஆங்கர் பண்ணணும்னா முன்னாடியே கொண்டு வந்துடணும். கிளாஸ் தான் முன்னாடி கொண்டு வர்றாங்க. பட் அதான் சொல்றேனே, எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்பின்னு நல்லா விளையாடுறவங்களா இருக்காங்க. அதனால கொஞ்சம் அவங்க வந்து திரும்ப அபினவ் மனோகருக்கே போயிருக்கலாம். கொஞ்சம் பேனிக் ஆகாம இதே கூட கான் வித் த சேம் இது ஒரு இது முடிவு பண்ணாங்கன்னா ஒரு 2 மேட்ச் தோத்துட்டாங்கன்றதுக்காக மாத்திருக்க தேவையில்ல. அப்படி பார்த்தா இப்ப சென்னை மாத்தலையே அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பயம். சென்னை மாத்துறாங்க. மாத்தாம இருக்கும் போது தான் நம்ம நல்லா பெருமையா சொன்னோம். மாத்தக்கூடாதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்காங்க அவங்க. பட் ஐ திங்க் சிமர்ஜித் சிங் வில் மிஸ் அவுட் நெக்ஸ்ட் மேட்ச். உனக்கு டெலிவர் ரன் அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல வச்சு நெக்ஸ்ட் மேட்ச் ஓட்டுவாங்க. இன்னொன்னு வந்து ஜிடி டெம்ப்ளேட் வந்து அவங்க ஏன் அந்த ஃபாரின் ஸ்பாட் யூஸ் பண்ணலன்னா, ஒருவேளை இன்னொரு ஃபாரினரை கொண்டு வந்து அவங்க டெம்ப்ளேட் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரபடா வாட் எவர் பர்சனல் ரீசன்ஸ் சார்ட் அவுட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தாருன்னா அந்த இடத்துல இன்னைக்கு இஷாந்த் சர்மா சரியா போடல. பட் இஃப் தட் பிளேஸ் கோஸ் டு ரபாடானா இட் வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். அவங்க அதான் பண்ணணும். பட் அதான் பழையபடி நான் 6வது பவுலரா இஷாந்த் சர்மாவும் எடுக்கிறேன்னு போகாம ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வாஷிங்டன் சுந்தர் விளாட்னாதான் இந்த டீம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. இந்த தடவை தப்பிச்சிட்டாங்க. இப்போ சாய் சுதர்ஷன் பட்லர் ஃபெயிலர் ஆகி நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போகும்னு நினைச்சேன்.
அதுக்கப்புறம் ஒரு அந்த நீயும் 4 சிமர்ஜித் மேட்சா நினைச்சுக்கிட்டே தான் இருக்க. சிமர்ஜித் வந்து காப்பாத்திட்டாரு. இல்லடா என்னடா ஒரு 3 பேட்ஸ்மேன் வச்சு ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஜெயிச்சிட்டாங்க, பிச்சு ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு இருக்காங்க. இல்ல வாஷிங்டன் சுந்தர் வந்து இன்னைக்கு அடிச்ச மாதிரி அவர் இது வரைக்கும் அடிச்சிருக்காரு எனக்கு தெரியல. பட் அவர் இல்ல வாஷிங்டன் வந்து ரொம்ப நல்லா விளையாடினாரு. பட் ஐ டோன்ட் ரேட் ஹிம் as a T20 பேட்ஸ்மேன். he mainly went in to replace Sai ஃபுல் Sudarshan. ஸ்டாப் வச்சிருவாரு அவரு. ஆமா நல்லா விளையாண்டீங்க ஆனா ஃபெயில் ஆயிருவீங்க. நல்லா அப்படின்ட்டாரா? படிச்சீங்க இன்னைக்கு ஆனா மேட்ச் பாஸ் டிஃபைன் ஃபெயில் பண்ணி ஆயிருவீங்க. கொடுத்தாரு அவர் T20. அதாவது ஜாகிரபி டீச்சருடைய புக்ல வந்து இஸ் நாட் a T20 பேட்டர். பட் இன்னைக்கு மேட்ச் அவர் டிஃபைன் பண்ணி கொடுத்தாரு. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரி, லாகுலோட வாயை நீங்க எல்லாம் கட்டி போடுறீங்க அப்படின்னு நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. லாகுலோட கட்டை அவுத்து விட்டுட்டு அந்த துப்பாக்கி படத்துல வர மக்களே, மாதிரி நான் என்ன சொல்ல வரேனோ அது முதலாளியும் மட்டும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டாங்க. இப்ப அதனால கட்டை அவங்க அவுத்து சொல்றது விட்டுட்டாரா கொஞ்சம் பெட்டரா அப்படிங்கிறீங்க. சொல்லுவாங்க. அப்ப இல்ல, இனிமேல் உங்களை முதல்ல கப்பல் மேல லாக் நிக்க வந்து வச்சுட்டு லாக்குல் தான். சொல்லுங்க. உங்களை கப்பல் மேல நிக்க வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் வந்து துப்பாக்கி எல்லாம் புடுங்கிட்டு உங்களை எல்லாம் இது பண்றோம்னு நான் நினைக்கிறாங்க. வந்து ஹிந்தி டயலாக் பேசி ஆஹ் கட் அவுட்டு பாம்பேக்கு வச்சிருவேன் நான். ஏதாவது ஒரு டைலாக் பேசி ஹிந்தியில கேட்போம். என்ன ஏக்மா பண்றாரு? தோ துக்கடா. டேய் சரி, டேய், முகமது அது இல்லடா. சிராஜ் பத்தி சொல்லுங்க. டர் ரஹேனா அப்படிமான்ல அது அது அதெல்லாம் சொல்லுங்க. ஞாபகம் இல்லை எனக்கு. யார பத்தி சொல்லணும்? முகமது சிராஜ், do you think he is very underrated? நியூ பால்ல நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்ச் கொஞ்சம் ஐ வாஸ் இது, பட் அதர்வைஸ் இஸ் கம் பேக் வெல். நல்ல ஸ்பெல்ஸ் போட்டுட்டு இருக்காரு, மேட்ச் டிஃபைனிங் ஸ்பெல்ஸ். இன்னைக்கும் 4 விக்கெட்டு, நல்ல பால்ஸும் போடுறாரு. இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த சிராஜ் வந்து அந்த 2023 வேர்ல்ட் கப்ல ஹெட்டுக்கு போட்டிருந்தா அன்னைக்கு ஹெட் அவுட் ஆயிருப்பாரு, அன்னைக்கு நாங்க வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்போம். அந்த ரோஹித் சர்மா பவுலிங் கொடுக்கல சிராஜுக்கு, சம்மியை நியூ பால்ல போட விட்டார் பும்ராவோட பார்ட்னரா, அதனால நமக்கு வேர்ல்டு கப் போச்சுன்ற அளவுக்கு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்ல. இல்ல எனக்கு இன்னைக்கு சிராஜ் போட்டா வேர்ல்டு கப் வந்திருக்குங்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டது லாகுல் இன்னைக்கு. சிராஜ வந்து உட்கார வச்சதுனாலதான் அவர் இன்னைக்கு கொஞ்சம் ஐபிஎல் சீசன்ல ஒழுங்கா போடுறாரு. அவரை உட்கார வைக்கலன்னா இன்னும் பழைய மாதிரிதான் போட்டுட்டு இருப்பான்னு பழைய தோணுது. பன்னீர்செல்வமா இருப்பாரா? ஆமா, அதனால முடிஞ்சு போனதான். 23 வேர்ல்ட் கப் திருப்பி கொண்டு வர முடியாது. இந்த பிட்ச் செலக்ட் பண்ணத வெட்டோரி கேட்டது அவர் ஏதோ சொன்னாரு, பிட்ச பத்தி எல்லாம் பேச முடியாது அப்படின்னு. ஆமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிச்சை பத்தி? ஏற்கனவே எஸ்ஆர்ஹெச்க்கும் ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் பிரச்சனை இருக்கு, அதனால ஏதாவது வச்சு செஞ்சுட்டாங்களா? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வாட்டி இனிஷியல் டீம்ஸ் ப்ரிப்பரேட்டரி கேம்ப்ஸ் நடத்தின டைம்ல இருந்தே அவங்களுக்கு சென்ட்ரலைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருந்தது. இந்த மாதிரி ஈவன் ப்ராக்டிசஸ் நம்ம கூட இதெல்லாம் சொன்னோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட வெளியில தான் பண்ணாங்க. சிஎஸ்கே கொஞ்சம் ஓஎம்ஆர்ல இருக்க அந்த ஃபெசிலிட்டியில தான் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லா டீம்ஸுமே அந்த மேட்ச் வென்யூஸ்ல வந்து 5 ப்ராக்டிசஸ், சென்டர் விக்கெட் ப்ராக்டிசஸ் தான் அலௌடு, மற்றதெல்லாம் நெட்ஸ் தான் யூஸ் பண்ணும். நிறைய பிச்சு சம்பந்தமா நிறைய, அதாவது லோக்கல் டீம்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசஸோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் வீக்கன் பண்ணிட்டு சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுல அந்த ஒரு ஹேண்ட் இருக்குமோன்னு எனக்கு ஐ எம் ஜஸ்ட் திங்கிங். ஐ டோன்ட் நோ எனிதிங் கான்கிரீட், பட் ஐ எம் ஜஸ்ட் கெஸ்ஸிங். ஏன்னா இப்போ ரொம்ப ஒன் சைடட் ஆக்குறாங்க, ஹோம் டீம் எல்லாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பிச் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து ரேண்டமைஸோ இல்லை வாட் எவர் த்ரூ சென்ட்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றாங்களா கியூரேட்டர்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லாக்குள் சந்தானம் பாரதியோட இல்ல அப்படின்னு கிடையாது. ஐ டோன்ட் நோ whom you are meaning. I don't want to talk about it, but still என்னன்னா விக்கெட் வந்து இங்க பாரு, கொல்கட்டால இதே கியூரேட்டரோட பஞ்சாயத்து, இங்கேயும் இந்த பஞ்சாயத்து, ஜஹீர் கானுக்கு ஒரு பஞ்சாயத்து, ஃபிளெமிங் வந்து எங்களுக்கு விக்கெட் எப்படின்னு தெரியலங்கிறாரு, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே இப்படி இருக்குன்றாரு. ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கேமை வந்து ஈவன் அவுட் பண்றதுக்காக பண்றாங்க. ஏன்னா இப்ப சலைவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுதுன்றது நம்ம எல்லாருமே பாக்குறோம். சிராஜ் நல்ல டெய்ல் ஆச்சு கடைசி 2 விக்கெட்டுமே. அதனால இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஈவன் அவுட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா நம்ம சென்னை வந்து மோர் ஆஃப் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்றதான். ஏன்னா இங்க வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா கண்ட்ரோல்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றதுதான் செய்வாங்க, பட் என்ன எப்படி பிச் ரீட் ஆகுதுன்னு தெரியலன்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை மேட்ச் ஆச்சு, அவர் சொன்ன மாதிரி 2 வருஷம் ஆச்சுன்றாரு. 2 வருஷமா ரீட் பண்ணாம இருக்காங்க. அப்படி என்னத்தை படிக்கிறாங்களோ. ஆமா, ஓகே. அப்போ அதான் இன்னைக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ரன்னாவது அடிச்சுட்டு ஜாம்பா டீம்ல இருந்தா இன்னும் மேட்ச் க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. அதுவும் ஸ்பெசிபிக்கலா இவங்க டாப் 3ல 2 பேர் பவர் பிளேல அவுட் ஆன அப்புறம் இனிஷியேட்டிவ்
ஹெட் இஸ் கைண்ட் ஆஃப் தெரியல, அன்ஷூர் ஆஃப் ஹிம்செல்ஃப். அந்த 2 மேட்சா கொஞ்சம் அன்ஷூரா இருக்காரு. அப்படி அடுத்த மேட்ச் ஹில் பி பேக் பெட்டர் நினைக்கிறேன். ஹெட் வந்து அதான் கட் அவுட் விட்டு அடிச்ச மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தாரு. அவர் என்னன்னு சொல்ற அவுட் சைட் நாய்ஸ் உள்ள எடுத்துக்கிறாரா என்னன்னு தெரியல, கொஞ்சம் டென்டேட்டிவா அடிக்கிறாரு. அதாவது இதே ஃபிளிக் லெக் சைடில் அடிக்கிறத வந்து இன்னும் பளிச்சுன்னு அடிச்சிருப்பாரு அவரு. இந்த மாதிரி பளிச்சுனே அடிக்கல கடைசி 2 மேட்சா. அது எப்படின்னு பார்க்கணும் இனிமேதான். இல்ல ஆனா கொஞ்சம் ஹோல்டும் ஆச்சு அந்த வீக். ஆமா, அவரும் ஃபுல்லா பேட்டை விடலையே, கொஞ்சம் ஆஃப் ஹார்ட்டடா விட்ட மாதிரி இருந்துச்சு. அது திரும்பி பார்த்தா தெரியும். அபிஷேக் சர்மா பாவம், அவருமே கான்ஃபிடன்ஸ் டவுன். இதில் பவுலிங் வேற கொடுத்து ஒரு அடியை போட்டு விட்டாங்க. ஸோ ஐபிஎல் டு ஃபர்கெட் so far for him. Hope he turns it around. நல்லா கூல். என்னது அபிஷேக் சர்மா has been having an IPL to forget. இனிமேலாவது கொஞ்சம் டர்ன் அரவுண்ட் பண்ணுவாரான்னு பார்ப்போம்னு சொன்னேன். ஆமா ஆமா. இந்த எஸ்ஆர்ஹெச் பிளே ஆஃப்ஸ் என்ன மாதிரி? எஸ்ஆர்ஹெச் பிளே ஆஃப் தெரியல, டூ early to predict, but they're struggling big time. இப்போதைக்கு வந்து எஸ்ஆர்எச் வந்து அதிகமா மேட்ச் விளையாண்டது அவங்க தான். 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, அது 4 தோத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதனால பாட்டம் தே கான் டவுன். இப்ப இருந்து அவங்க டஃப் தான். இன்னும் ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 3 ஹோம் மேட்ச் முடிஞ்சிச்சு, 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. கோயிங் ஃபோர்த் அவங்க வந்து they have to turn around. ஏதாவது இன்னும் ஒரு மேட்ச் லாஸ் ஆனாலும் இட் பிகம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா யூ நீட் அட்லீஸ்ட் 14 பாயிண்ட்ஸ் டு பி கண்டென்ட். அப்படின்னா 14 பாயிண்ட்ஸ்னா இன்னும் 6 மேட்ச் ஜெயிக்கணும் அவங்க டெஃபினட்டா. அண்ட் அதர் டீம்ஸ் இஸ் ஆல்சோ இந்த பிச்சை பார்த்துட்டு தே வில் ட்ரை த சிமிலர் செட்டப்பும் பண்ணலாம். பார்க்கலாம். அவங்க 6-7 பிச் இருக்கு. இந்த பிச்சுனா இந்த மாதிரி பண்ணலாம், பட் வேற அதர் பிச்சஸும் இருக்கு இல்லையா? இல்ல மத்த டீம் சொல்றேன், அவங்க ஹோம் கிரவுண்ட்ல தே கேன் ப்ரிப்பேர் சிமிலர் பிச்சஸ். இப்ப லக்னோ அந்த மாதிரி சொல்றோம். கம்ப்ளீட் டு பீட் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்றீங்க. டீகோட் பண்ணிட்டாங்க. இதையும் நம்ம பேசணும் ப்ரிவியூல. இவ்வளோ இதெல்லாம் பார்த்துருப்பாங்க அனலிஸ்ட், அவ்வளோ இஷ்டத்துக்குலாம் அடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு. அதே தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு போன வருஷம் ஒர்க் அவுட் ஆச்சு. இஷ்டத்துக்கு வந்து அடிச்சாங்க ஹெட்டும், அபிஷேக் சர்மா, கிளாசன் எல்லாருமே. இந்த வாட்டி அதை இது பண்ணிட்டாங்க. ஜிடி என்னன்னா அவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் அப்ரோச் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பேட்டர்ஸ், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் ஆடுறவங்க. அதனால இட் ஒர்க்ஸ் ஃபார் தம். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வி டிஸ்கஸ் இனஃப். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தருக்கு பவுலிங் கொடுத்துருக்கலாமா? நிஷாந்த் சர்மா வந்து 4 overs 55 போறாரு, 56. அவருக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கலாம், தாராளமா கொடுத்துருக்கலாம். மேபி தேவர் லைக் ஓகே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிளாஸனும் நிதிஷ் ரெட்டியும் இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. கிளாஸன் ஏதாச்சும் இதே மாதிரி ஒரு 20 ரன் ஓவர் அடிச்சிருவாரு, ரிஸ்க் வேணாம் அப்படின்னு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் சாய் கிஷோர், ரஷித் கான் 2 பேரும் அப்பதான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதுல கொடுக்கல. அதுக்கப்புறம் கூட கொடுத்துருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் கொடுத்துருக்கலாம், ஒரு ஓவராவது கொடுத்துருக்கலாம். அப்புறம் அது ட்ரை பண்ணாமலே போயிடுச்சு கடைசியில். ஸோ அதுதான் இந்த மேட்சை பத்தி தேவையான அளவுக்கு பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்த மேட்ச் போலாமா? நாளைக்கு மண்டே தான். ஆனால் நாட் அ போரிங் மேட்ச். 2 பெரிய டீம் ஆடுறாங்க, ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், வாங்கடே ஸ்டேடியம்ல. இதுல வந்து முக்கியமான டாக்கிங் பாயிண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா டீம் சேர்ந்ததுக்கே அவங்க வந்து கப்பு ஜெயிச்ச மாதிரி அவரை தூக்கி கொண்டாடிட்டாங்க பொலாடு இது. அதனால பும்ரா டீமுக்கு உள்ள வந்துட்டாரு. இதுல இன்னொரு டாக்கிங் பாயிண்ட் வந்து ஹர்திக் பாண்டியா வர்சஸ் குருணல் பாண்டியா. நாளைக்கு அவரு பையனுக்கு இவங்க ஜெர்சியும், இவரு பையனுக்கு அவரு ஜெர்சியும் வச்சு 2 பேரும் போட்டோ போட்டிருக்காங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பாண்டியா பிரதர்ஸ். ஜஸ்பிரீத் பும்ரா பேக் இன் ஆக்ஷன். ரோஹித் சர்மா ஆல்சோ இஸ் ஃபிட் அண்ட் எக்ஸ்பெக்டட் டு பிளே டுமாரோ. மட்டு என்ன நினைக்கிற டீம் சேஞ்சஸ்லாம்? பும்ரா வந்து இன்னும் 2-3 மேட்ச் ஆகும்னு பார்த்தா ஜெயவர்தனே சொல்லிட்டாரு அவைலபிள் அப்படின்ட்டாரு, மோஸ்ட்லி விளையாடுவாரு அப்படின்ட்டாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் வழக்கம் போல எங்க கூட தான் எப்ப பார்த்தாலும் திரும்ப வந்துடுறாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மாவும் ஃபிட்டு. ஸோ மோஸ்ட்லி டீம் சேஞ்சஸ்னா என்ன, அங்கத் பாவா அவருக்கு பதில் ரோஹித் சர்மா வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற இன்னொரு சேஞ்சஸ் வந்து அஸ்வினி குமாரா, விக்னேஷ் புத்தூரா 2 பேர்ல ஒருத்தர் டிராப் அவுட் ஃபார் பும்ரா. ஆர்சிபி அதான் ஒரே சேஞ்ச் வந்து ரசிக் சலாமா, சுயாஷ் சர்மா, அந்த இது மட்டும்தான், ஸ்பாட் மட்டும்தான் ஒரு இது. மற்றபடி தே வில் கோ இன் வித் தி சேம் டீம். ஆமா, பட் இந்த சர்ஃபேஸுக்கு ரசிக் சலாம் இஸ் மோர் சூட்டட் நான் நினைக்கிறேன் தான் சுயாஷ் ஆர் சொப்னில் ஆர் ஹூவர். மும்பை அதே தான், நீ சொன்ன சேஞ்ச் தான். பாப்பா என்ன அதுன்னு. முதலாளி என்ன நினைக்கிறீங்க? இந்த சேஞ்சஸ் வேற ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்களா? ரோஹித் சர்மா உள்ள வரதுனால இவங்க தே brought in நமன்தீப் ஒன் டவுன் இம்பாக்ட் பண்ணாரு. இப்போ ரோஹித் சர்மா உள்ள வந்ததுனால இப்போ வில் ஜாக்ஸ் திருப்பி 1 டவுன் போகணும். இப்போ வில் ஜாக்ஸ் வந்து சொன்ன அளவுக்கு எதுவும் பண்ணல அக்ரெசிவா. ஸோ ஒன்னு வந்து வில் ஜாக்ஸை ட்ராப் பண்ணிட்டு
இன்னொரு இப்போ முஜீபை கொண்டு வரலாம். விக்னேஷ் புத்தூரை டிராப் பண்ணிட்டு முஜீபை கொண்டு வரலாம். அஸ்வினி குமார் ரீடைன் பண்றாங்கன்னா. ஸோ தட்ஸ் அனதர் ஆப்ஷன். பட் ஆனா மும்பை நாளைக்கு என்ன டிசைட் பண்றாங்க, பும்ரா ஃபிட்டா இருக்காரு இல்லையான்னு பொறுத்து தான் இருக்கு. whether they rush him immediately மட்டை நீ available for பும்ரா selection. நெட்ஸ்ல பவுலிங் போட்டது பாத்தியா? நான் யார்? பார்த்தேன் ரோஹித் சர்மாக்கு போட்டது. ரோஹித் சர்மாவுக்கு 30 minutes bowling போட்டாராம். நல்லா ஃபுல் இதுல தான் போட்டாரு. அதான் அவங்களோட ஃபிட்னஸ் டெஸ்ட் மட்டும் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, இல்ல மோஸ்ட் லைக்லி நாளைக்கு கொண்டு இறக்கிடுவாங்க. ராகுல் என்ன நினைக்கிறீங்க? நான் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியல, இவ்வளோ ரஷ் பண்ணணும்னா இந்த 3 மேட்ச் தோத்துட்டாங்க, அதனால குவாலிஃபை, அதாவது வெளியே போயிட்டாங்க, அந்த மாதிரி இன்னும் 2 மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் பும்மா வந்தா என்ன வரலனா என்ன அப்படின்னு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப ரஷ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு கேக்குறேன், இப்ப நாளைக்கு பும்ரா வர்றாங்க, ரோஹித் சர்மா வர்றாங்கன்னா, ஒருவேளை பும்ரா இம்பாக்ட் ஆயிடுவாரோ? 2 இம்பாக்ட்ஸ் பாடுறாங்களே, என்ன ஆக போகுதுன்னு கேக்குறீங்க? அதானே வெற்றி. ரோஹித் சர்மாவே இம்பாக்டா போட்டுருவாங்க. நானே முதல்ல இம்பாக்ட் அது இதான்டா, அப்புறம் தான்டா மத்ததெல்லாம். அதான் இவங்க 2 பேர் தான். ஒருத்தர் பவுலிங் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட்டு போவாரா இல்லையே? அதான் பவுலிங் லெவனா இருந்தா இவரு வெளியே இருப்பார் ரோஹித், பேட்டிங்கா இருந்தா பும்ரா வெளியே இருப்பார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஃபீல்டிங் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா ஒரு நியூ பால்ல கொஞ்சம் ஒரு 2 ஓவர் போட்டு அதுக்கப்புறம் டெத்ல தான் போட போறாரு. ஸோ இல் பி லைக் ஸ்பெண்டிங் த என்டையர் 20 overs இந்த ஃபீல்ட் தானே. ஓகே, அவருக்கு ஆனா இன்னும் ஃப்ரீ அப் பண்ணலாம், டெத்ல ஃபுல்லா போடுறது கூட ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளேல போட்டு கூட பின்னாடி போடலாம். அவர் இன்னும் 2 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும். ஏன் ராகுல் உங்களுடைய உள்கூத்து என்ன இதுல? ஓகே, யார் ராஜ் பாவாக்கா பாக்குறீங்களா? எப்படியா இருந்தாலும் ராஜ் ராஜ்பால் பாவாக்காக பாக்கல, ஃபேண்டசிக்காக பாக்குறேன். சரி, ஓகே. இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்னா என்னவா இருக்கும்? அதான் பும்ரா வந்தாருன்னா ஓபனர்ஸ் கோலி. பும்ரா டு கோலி. போன வாட்டி வாங்கடையில பும்ரா டு கோலி, பும்ரா கோலி எடுத்தாரு கீப்பர் கேட்ச். பும்ரா டு ஓபனர்ஸ் அவர் விளையாண்டாருன்னா, அப்படி போல்ட் இருக்காரு, போல்ட் ஓபனர்ஸ், ஆர்சிபி ஓபனர்ஸ். அதே மாதிரி ரிவர்ஸ்ல பாக்கணும்னா ஹேசல்வுட், ரோஹித் சர்மா அவர் விக்கெட். ஏதோ ஒரு இது போட்டுருந்தாங்க, புவனேஸ்வர் குமாரும் ஹேஸ்லுடும் ஏதோ சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு. யாரு போடுறாங்கன்னு அவர் ஃபேஸ் பண்ணும்போது யார் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்க? நீங்க ரொம்ப நக்கல் அடிக்கிறீங்க ரோஹித் சர்மாவை. நாளைக்கு செய்ய போறாரு. ஏதோ ஒரு மீம்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து நீ மால்தீவ்ஸ் போ அப்படின்னு கிளப்பி விட்டு உட்கார வச்சுட்டாங்கன்னு வேற போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கும் நாளைக்கு ரோஹித் அடிப்பாருன்னு தோணுது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சாரி, அப்ப என்ன இதுக்கு இப்ப யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க ராகுல்? ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஆர்சிபி. ராகுல் சொல்றதுதான் நடக்குது, நம்ம சொல்றது எதுவும் நடக்க மாட்டேங்குது. நானும் அதுக்கே போறேன். ஆர்சிபி 2 ஆர்சிபி. நான் மும்பை 2 பேரும் மும்பை சொல்லி முடிச்சிருவோமா? அறிவிச்சிருவோமா மும்பை தான் ஜெயிக்குதுன்னு? ஓகே, நானும் முதலாளியும் மும்பை கட்சி, இந்த லாகுலும் மட்டும் ஆர்சிபி கட்சி. என்ன ஆகுதுன்னு பாப்போம். கண்ணன் டீ குடி. சொல்லுங்க, மும்பை இந்தியன்ஸ் புடி புடி அப்படின்ட்டீங்க. சரி, அப்ப ஃபேண்டசி எடு. இப்போ 4 பேர் வந்துட்டோம், 3 எடு. ஃபர்ஸ்ட் 2 எடு. 2 பும்ரா இருந்தாருன்னா பும்ரா ஆப்வியஸா. ஹர்திக் பாண்டியா, போதும், விராட் கோலி. டேய் 2 எடு போதும். சரிடா, 3 போடா. விராட் கோலி வச்சுக்கோ. கோலி, பும்ரா, ஹர்திக். சந்தோஷம். அடுத்து எடுங்க 3 பேரோ 2 பேரோ. ஹேசல்வுட், சால்ட். மூணாவது எடுத்து. மூணாவதுமா? சரி, இவ்வளவு ஓட்டணுமே ரோஹித் சர்மா சொல்றேன் நானு. வந்து புவனேஸ்வர் குமார், ஸ்கை, அப்புறம் இவங்க இதுல யாராவது சொல்லணும்னா இவர் போல்ட். ஓகே, நான் வந்து தேவதத் படிக்கல். ஒரு நல்ல இன்டென்ட் காட்டுறாரு, அவுட் ஆனாலும் நல்ல இன்டென்ட்டோட விளையாடுறாரு. ஸோ தேவதத் படிக்கல். அதுக்கப்புறம் வந்து ராஜத் பட்டிதர். பால் கொஞ்சம் பேட்டுக்கு வரும், வாங்கடை மாதிரி சர்ஃபேஸ். ஐ திங்க் ஹில் டூ வெல் தேர். ஸ்பின்னர்ஸ் போட்டால் அவர் அடிப்பார். இந்த விக்கெட்டில் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒன்றும் பெருசாக எடுக்காதுன்றப்ப இஃப் ஹி ஃபேஸஸ் கரெக்ட் என்ட்ரி பாயிண்ட் இருந்தால் ஐ திங்க் ஹி கேன் மேக் ஒரு 30-35 ரன் அடிச்சிருவார். ஸோ ஐ வில் கோ ஃபார் பட்டிதர் ஆல்சோ. அண்ட் தேர்ட் பிக் நீங்கள் போல்ட்டு பும்ரா எல்லாமே எடுத்துட்டீங்களே.
ஸோ மேபி யாஷ் தயால் ஆல்சோ இஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர். பவுன்ஸ் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். ஸோ இல் கோ வித் யாஷ் தயால். ஸோ யாஷ் தயால், தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், இந்த 3 தான் என்னோட பிக்கு. ஸோ 2 பேர் ஆர்சிபி சொல்லியிருக்கோம், 2 பேர் மும்பை சொல்லியிருக்கோம். பார்ப்போம். ஒரு ரைவல்ரி வீக்குன்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்ன அதுன்னு பார்க்கலாம். வாங்கடே இந்த மேட்சை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? க்ளோசிங் கமெண்ட் சொல்லுங்கள். வி கேன் சைன் அவுட். லாக்குல் நீங்க சொல்லுங்க. இது ஒரு அந்த சைடு பார்த்தா பெங்களூர் மும்பை ரைவல்ரி ஒன்று, அதான் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வர்சஸ் கோலி ஃபேன்ஸ் இது ஒன்று. ஹர்திக், அவன் ரோஹித் கோலிங்கிறதே நம்ம பேசலையே. ஹர்திக் கருணல்லாம் சொன்னீங்க, ரோஹித் கோலிங்கிறது அதான் சொல்றேன். ரோஹித் கோலி ஒரு சம்பவம் இருக்கு, ட்விட்டர்லயே ஒரு சம்பவம் வரும். இன்னொரு ரைவல்ரி கூட பேசிக்கிறாங்க ஆக்சுவலா. ஹர்திக் வர்சஸ் ரோஹித்ன்றாங்க. இன்னொன்னு வேற இருக்கு, பும்ரா வந்தாருன்னா பும்ரா பேச்ச எல்லாம் வந்து அவர் கேப்டன். ஹர்திக் உள்ள கேப்டன்சி பண்றாரு, ரோஹித் இம்பாக்ட் சபா வந்து வெளியே கேப்டன்சி பண்றாரு, சூரியகுமார் யாதவும் வெளியே உட்காந்து கேப்டன்சி பண்றாரு. இப்ப இன்னொரு கேப்டன் பும்ரா வராரு. 4 கேப்டன்களை கொண்ட இந்த மும்பை ஆர்சிபி வந்து புது கேப்டன் ரஜத் பட்டிதார். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு. முதலாளி நீங்க க்ளோசிங் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா இப்போ ஒரு டீம் வந்து கண்டினியூஸா லாஸ்ட்ல வந்துட்டு இருக்கு, இன்னொரு டீம் they think they found the ideal form and templated. So நல்ல மேட்சப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். We'll be back with the review of this match and further reviews.